ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க மலரோட பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி வராங்க. "ஏய் என்ன ரேவதி திடீர்னு வந்துட்ட?" அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. அப்ப "இல்ல அண்ணி உங்கள விஷ் பண்ண தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு "ஹாப்பி பர்த்டே அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஷ் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அப்ப எல்லாருமே பேசின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுரேஷும் உள்ள வராங்க. சுரேஷும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மலர் "என்னடா நீயும் சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு என்ன எல்லாருமே சாயங்காலமே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. அப்ப இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்ல அண்ணி, அதனால தான் சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தீங்கன்னா விஷ் பண்றாங்க. என்ன காலையில விஷ் பண்ணாம இவ்வளோ நேரத்துக்கு விஷ் பண்ற? நான்லாம் உங்க பிறந்த நாளுக்கு காலையிலேயே எழுந்து விஷ் பண்ணிட்டு பாயாசம் செஞ்சு குடுப்பேன்ல. நீ அதே மாரி காலையில விஷ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப மதிக்கு ஒரு ஃபோன் வருது. "இதோ வெளிய வந்துட்டேன் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்திருக்கு" அப்படின்றாங்க. "என்னன்னு?" கேட்குறாங்க. "வரேன் இருங்க சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துட்டு கேக்க வாங்கிட்டு உள்ள போறாங்க. "ஏன் மதி என்ன இது?" அப்படின்றாங்க. "கேக்கு எதுக்கு? நீங்க தான் இதுவரைக்கும் கேக் கட்டிங் பண்ணதில்லன்னு சொன்னீங்கல்ல. அதனால தான் நாங்கலாம் பிளான் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணோம்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. ரேவதியும், "ஆமா இதுக்கெல்லாம் நாங்களும் பிளான் பண்ணி தான் குடுத்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதியும் சொல்றாங்க. "சரி கேக் கட் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதி சொல்றாங்க. அப்ப "இல்ல அப்பா, அம்மா கூப்பிட்டாரு இரு" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல வேண்டாம் ஏதாச்சும் அவங்க சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி போய் கூப்பிட்டு வராங்க. அவங்களும் ராகவனும் ராஜலட்சுமியும் வராங்க. "என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன எல்லாம் ஒருத்தால கூடியிருக்கீங்க?" அப்படின்றாங்க. ரேவதிய பார்த்துட்டு, "நீ எப்பம்மா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாங்க. "இப்பதான்ப்பா வந்தோம்" அப்படின்றாங்க. என்ன விசேஷம்?" "இன்னைக்கு அண்ணியோட பர்த்டே இல்ல. அதுக்காக நாங்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. மதி கையில இருக்கிற கேக்க பார்த்துட்டு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன இது?" அப்படின்றாங்க. "இல்ல இன்னைக்கு அவங்க பர்த்டே இல்ல. அதனால கேக் வாங்கியிருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன இவ 1 வயசு குழந்தைய அவ கேக் கட் பண்ண?" அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "1 வயசா இருந்தா என்னங்க? 100 வயசா இருந்தா என்ன? பொறந்த நாள்லனா கேக் கட் பண்றதுல தப்பு இல்லல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "நாங்க பொறந்த நாளும் கொண்டாடினதில்ல. இந்த கேக்கையும் பார்த்ததில்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "அம்மா அம்மா இந்த வருஷம் நம்ம உன்னோட பொறந்த நாளுக்கும் கேக் வெட்டிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏய் அதெல்லாம் வேணாம் விடுடி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேக் கட் பண்ண ரெடியா நிக்கிறாங்க. அப்ப மலர கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "நானா? இல்ல நான்லாம் கட் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க தான் கட் பண்ணணும், கட் பண்ணுங்க" அப்படின்னு சுரேஷ், மதி எல்லாம் சொல்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, பாப்பா கிட்ட "பாப்பா நீ கட் பண்ணு" அப்படின்றாங்க. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க தான் கட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவ கூப்பிட்டு கிட்ட நிப்பாட்டிக்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, கேக் கட் பண்றாங்க. கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் குடுக்குறாங்க. அப்ப ராகவனுக்கும் எடுத்து குடுக்குறாங்க. ராகவன் "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி குடும்மா" அப்படின்றாங்க. அப்ப கேக்க வாங்குன ராகவன பார்த்துட்டு மதி பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத பார்த்த ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன ஒரு பீஸு சாப்பிடுறதுனால ஒண்ணும் ஆயிடாது. என்ன அது என்ன சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் சொல்லி காட்டிட்டே இருக்க" அப்படின்றாங்க. "சாரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி அமைதியாயிடுறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "இந்தாங்க அண்ணி உங்களுக்கு என்னோட கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கிஃப்ட்ட குடுக்குறாங்க. அத மலர் பிரிச்சு பார்த்துட்டு, அதுல ஒரு பர்ஸ் இருக்கு. அத பார்த்துட்டு, "ரொம்ப நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. உடனே மதியம் பார்த்தீங்கன்னா, "இதாங்க என்னோட கிஃப்ட் இது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிஃப்ட் பண்றாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, மலர் வாங்கி பார்த்துட்டு, "எதுக்குங்க இதெல்லாம்?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் கேட்காதீங்க. புடிச்சிருக்குங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. சூப்பரா இருக்கு வாட்ச்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே உன்னோட கிஃப்ட் எதுவும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கே எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஒரு பக்கம் ராகவி பாப்பா பார்த்தீங்கன்னா, "நானும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேனே அம்மாக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாப்பா "ஹாப்பி பர்த்டே மாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம். அத எடுத்துட்டு வந்து குடுத்த உடனே மலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டு பாப்பாவ கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. அத பார்த்தீங்கன்னா, சுரேஷும் வாங்கி பார்த்துட்டு, "சூப்பரா இருக்கே! உன்ன நான் டிராயிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேர்த்து விடுங்க" அப்படின்றாங்க. இங்க ஒரு பக்கம் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க கிஃப்ட்டா. இத மலர் பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ்ங்க" அப்படின்றாங்க. "நீ தான் ரொம்ப நாளா மிக்ஸி கேட்டு இருந்தல்ல, அதனால தான் மலரே" அப்படின்றாங்க. இத மதி பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு?" அப்படின்றாங்க. ராஜலட்சுமி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, "எதுக்கு மிக்ஸி? ஏற்கனவே மிக்ஸி இருக்குல்ல" அப்படின்றாங்க. "இல்ல இல்ல அத்த அது பழசு. நான் பாதி நேரம் அம்மிக்கல்ல தான் ஆட்டுறேன்" அப்படின்றாங்க. "நாங்க அந்த காலத்துலலாம் அம்மிக்கல்ல தான் ஆட்டுனோம்" அப்படின்ற மாரி ராஜலட்சுமி சொல்றாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, "அம்மா அது அந்த காலம்மா. அந்த காலம் மாரி இந்த காலம் இல்லம்மா" அப்படின்றாங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, "நீங்க வீட்டுக்கு தேவையான
தேவையானத தானே வாங்கி குடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு தேவையானத நீங்க சர்ப்ரைஸ் ஒண்ணும் பண்ணலையே அப்படின்றாங்க. "ஓ! அப்ப இது மலருக்கு தேவையானது இல்லையா?" அப்படின்னாங்க. "அது வீட்டுக்கு தேவையானதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் மிக்ஸி இல்லாம தான் ரொம்ப பாடுபட்டுன்னு இருந்தேன். எனக்கு இது ஓகே தாங்க விடுங்க" அப்படின்றாங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, "அவங்களுக்கு தேவையானத நீங்க வாங்கி குடுத்தா தான் அவங்க யூஸ் பண்ற மாரி இருக்குங்க" அப்படின்றாங்க. அப்ப பாக்கியராஜ், "சரி ஓகே. அவங்களுக்கு தேவையானத வாங்கிக்கலாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் ரேவதி கிட்ட சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன அண்ணி ரொம்ப சந்தோஷம் தானே படுறாங்க. எதுக்கு இவ எல்லார் விஷயத்துலயும் முன்னாடி வந்து மூக்க நுழைச்சுக்கிறா? எதுக்கு தேவையில்லாத பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரேவதி கிட்ட சொல்றாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, "அவ சொல்றதும் கரெக்ட் தானடா" அப்படின்றாங்க. "எல்லாரும் அவ சொல்றதே பெருசுன்ற மாரி நெனச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ரேவதியோட குழந்தைங்க அவங்க பாட்டிய பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்ச்சர் பண்ணின்னு இருக்காங்க. "எனக்கு இது இந்த பொம்மை செஞ்சு குடு, அந்த பொம்மை செஞ்சு குடு. எனக்கு டைனோசர் பொம்மை பேப்பர்ல தான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணின்னு இருக்கா. அப்ப பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் வராங்க. அப்ப "எதுக்குடா பாட்டி இந்த மாரி டார்ச்சர் பண்ணின்னு இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "இல்லப்பா அவங்களுக்கு ஏதோ பொம்மை வேணும்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காங்க. இவ கோயிலுக்கு போறேன்னு போனா இன்னும் ஆளே காணோம்" அப்படின்றாங்க. "யாரும்மா?" அப்படின்றாங்க. "உன்னோட பொண்டாட்டி தான்டா" அப்படின்றாங்க. "இங்க இருக்கிற கோயிலெல்லாம் சாமி கும்பிடக்கூடாதா? 10 கிலோமீட்டர் தாண்டி தான் போவேன்னு சொல்லி போயிருக்கா" அப்படின்றாங்க. "சரி விடும்மா வந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப குழந்தைங்க கிட்ட சொல்றாங்க. "அதெல்லாம் வாங்க முடியாது. இருக்கிறத வச்சு விளையாடுங்க. இப்போதைக்கு நீங்க கேட்கறது கிடைக்காது. சரி போயிட்டு மேல கார் இருக்குல்ல, எடுத்து விளையாடு பாப்பாவ கூட்டிட்டு போயிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் சரி பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் "இரும்மா நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. அப்ப தங்கராஜ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப பார்த்தீங்கன்னா, "இருங்க என் மச்சானுக்கு நான் கால் பண்ணி சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிட்டு, சுரேஷ்க்கு தங்கராஜ் கால் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்னடா பண்ற? எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் வீட்ல இருக்கேன் மாமா" அப்படின்றாங்க. "என்னடா இவ்ளோ சீக்கிரம் வீட்லன்றாங்க?" "இல்ல இன்னைக்கு அண்ணியோட பர்த்டே. அதனால சீக்கிரம் வந்துட்டோம்" அப்படின்றாங்க. "என்னது உங்க அண்ணியோட பர்த்டேவா?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா சிம்பிளா ஒரு சின்ன கேக் கட்டிங் பண்ணோம்" அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, "கேக் கட் பண்ணோன்னு சொல்றீங்க, வீட்டோட மாப்பிள்ளைய கூப்பிடவே இல்ல" அப்படின்றாங்க. "இல்ல மாமா அதான் அக்கா வந்திருக்காளே, அக்கா சொல்லலையா?" அப்படின்றாங்க. "என்ன ரேவதி அங்க வந்திருக்காளா? உங்களுக்கு சொல்லலையா மாமா?" "இல்ல சொல்லிட்டு தான் வந்தா" அப்படின்றாங்க. "என்னடா பொறந்த நாளுன்றீங்க, ஒரு கல்யாண மண்டபம் எதுவும் பார்த்து வச்சிருக்கலாம்ல" அப்படின்றாங்க. "என்ன மாமா கலாய்க்கிறீங்களா?" அப்படின்றாங்க. "இல்லடா அடுத்த வருஷம் ஏதாச்சும் ஒரு மண்டபத்த பார்த்து நம்ம கேக் வெட்டிக்கலாம்" அப்படின்ற மாரி இருக்காங்க. "சரி மாமா நீங்க ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லுங்க" அப்படின்றாங்க. "இல்லடா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆளு அவங்க கிட்ட உன்னோட நம்பர குடுத்துருக்கேன். அவங்களுக்கு ஏதோ கேஸ் ஆகணுமா, அத பார்த்து நீ முடிச்சு விட்டுரு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி மாமா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, "இரும்மா வெளியில போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் சாப்பிடலையாடா? இந்தா வந்துடுறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கிளம்பி பார்த்தீங்கன்னா, ரேவதியோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்தோனே ராகவனும், ராஜலட்சுமியும் "வாங்க மாப்பிள" அப்படின்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மதி, மலர், ரேவதின்னு 3 பேரும் பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன தங்கராஜ் அண்ணன் வாய்ஸ் மாரியே கேட்குது" அப்படின்றாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! இவரு இங்க வந்துட்டாரா? எப்படி சமாளிக்கிறது?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வாங்க மாப்பிள" அப்படின்றாங்க. "என்ன திடீர்னுன்றாங்க?" "இல்ல ரேவதி இங்க இருக்கான்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னா, அதான் கூப்பிட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்றாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "ரேவதி, ரேவதின்றாங்க." ரேவதியும் பார்த்தீங்கன்னா எழுந்து வெளிய வராங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதிய பார்த்தே சிரிக்கிறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா, பயந்துக்கினே நிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.